ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குவீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது அவரைக்கொட்டை மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் அவரைக்கொட்டை மிக்சர் செய்கிறதுக்காக 1/4 kg தோல் எடுத்த அவரைக்கொட்டை வச்சுருக்குறேங்க. இது பச்சை அவரைக்கொட்டை. 4 மணி நேரம் அவரைக்கொட்டை ஊற வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இது கொஞ்சம் நேரம் துணி மேலே போட்டு தண்ணி இல்லாமல் நம்ம துணியை போட்டு தொடச்சி எடுத்துக்கணுங்க. தொடச்சி எடுத்து வச்சுருக்குறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவரைக்கொட்டை சுடுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூனு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். போதுங்க, அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். சுட்டு ஆன உடனே சேர்க்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். போதும் இந்த அளவுக்கு. சைடில் எடுத்து வச்சுட்டு சுடுறது எப்படின்னு பார்க்கலாங்க. அவரைக்கொட்டை சுடுறதுக்கு எண்ணெய் வச்சுட்டேங்க. 2 அவரைக்கொட்டை போட்டு பார்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம எல்லா அவரைக்கொட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெய் ரொம்ப கம்மியாக காஞ்சிருக்கணுங்க. ரொம்ப காஞ்சிருந்தால் உள்ளார வேகாது, சட்டுன்னு வெளியே வெந்த மாதிரி ஆகிடும், தீஞ்சு போயிடுங்க. நிதானமாக 4லேருந்து 5 நிமிஷம் எண்ணெயில் வேக வச்சு எடுத்துக்கணும். கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. விட்டுட்டா டக்குன்னு தீஞ்சு போயிடும். அவரைக்கொட்டை நல்லா வெந்துடுச்சுங்க. 6லேருந்து 7 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே மேலே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கணும். தீயை விட்றாதீங்க. தீஞ்சு போச்சுன்னா சாப்பிடக்குள்ள நல்லா இருக்காதுங்க. தீஞ்ச வாசனை இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சவுண்டு வருது. எல்லாம் எடுத்துக்கலாங்க எண்ணெயிலேருந்து. அவரைக்கொட்டை சுட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம முந்திரியும் பாதாமும் அதே எண்ணெயில் போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அது கூட தீயை விட்றாதீங்க. தீஞ்சிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காதுங்க. கிளறி விட்டுட்டே இருக்கணும். முந்திரியும் பாதாமும் நிதானமாக வேக வச்சாச்சுங்க எண்ணெயில். சட்டுன்னு தீஞ்சு போயிடும். எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். பூண்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 பூண்டு நான் தோலோடு தட்டி வச்சுருக்கிறேன். தோல் இல்லாமல் சேர்க்காதீங்க. நம்ம இது கொஞ்சம் கலர் வர அளவுக்கு சுட்டு எடுத்துக்கணுங்க. கிளறிட்டே இருங்க. பூண்டு நல்லா எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கியாச்சுங்க. நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துன உடனே கொஞ்சம் சவுண்டு வருங்க. நான் பச்சை கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு 3 மிளகா சேர்த்துக்கிறேன். நல்லா இருக்குங்க மிளகா சேர்த்துனா. அதனால காஷ்மீரி மிளகா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நிதானமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். எல்லாம் சுட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு காரம் சேர்த்துறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலுக்கு ஃபஸ்ட்டு சுட்டு அவரைக்கொட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச காரம் பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துனா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் ஆயில் இருக்கிறதுனால அப்படியே ஒட்டிக்குங்க. காரம், உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக வரும். ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். பாருங்கள், அவரைக்கொட்டை மிக்சர் ரெடி ஆகிடுச்சிங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் கூட அதே மாதிரி ரொம்ப பிடிச்சி போயிடும் உங்களுக்கு. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாங்க. வணக்கங்க.